பெருமான் முதலில் சத்திய சன்மார்க்க சங்கத்தை துவக்கினார் 1865. 2 வருடங்கள் கழித்து 1867 தர்மசாலை தொடங்கினார். நான் தர்மசாலை கட்ட வேண்டும் என்று சொன்னவுடனே இந்த பார்வதிபுர கிராம மக்கள் அவர்களாக முன் வந்து இனாமாக, அதாவது இலவசமாக 80 காணி, இது பழைய கணக்கு, 106 ஏக்கர், இன்றைய கணக்கு 106 ஏக்கர் நிலத்தை இனாமாக வள்ளலார் பெயருக்கு கிரயம் எழுதி கொடுத்தார்கள். எவ்வளோங்க? 106 ஏக்கர். நீங்களும் நானும் போய் கேட்டால் ஒரு அடி எழுத்துருவாங்களா யாராவது? அவர் வந்து அவருடைய அந்த ஞானத்தை பார்த்து ஒரு மகா சித்தர், ஈஸ்வரனால் வரவழைக்கப்பட்டவர் என்பதை அந்த மக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதுதான் பெரிய புண்ணியம். இல்லை என்றால் இன்றைக்கு நாம் வடலூருக்கு சென்று வழிபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த கிராம மக்கள் கொடுத்த கொடை தான் இன்றைக்கும் உலகம் பூரா இருந்து வர்றாங்களே. இங்கே நாம் மட்டுமா போகிறோம்? இந்தியா முழுவதும் இருந்து வருகின்றார்கள். லண்டன், அமெரிக்கா, பாரிஸு, சுவிட்சர்லாண்டு, ஆஸ்திரேலியா என்று உலகம் பூராவும் இருந்து மக்கள் வருகின்றார்கள். அந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வருடம் ஒரு 15 லட்சம் பேர் வந்தாங்களாம். இன்னும் நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே தான் போய்கொண்டு இருக்கிறது. நான் ஒரு 40 வருஷமாக தொடர்பில் இருக்கேன், அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இது கூடிக்கொண்டு தான் வருகின்றது. இப்போல்லாம் மாச பூசத்துக்கே முன்பு தைப்பூசத்துக்கு வந்த கூட்டம் வருது. சரி, இப்போ ஏன் இவ்வளோ கூட்டம் வரும்? சும்மா வருமா? யோசனை பண்ணி பாருங்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை வைப்பதற்காக மக்கள் வருகின்றார்கள். எனக்கு நோய் நீங்கணும், பணம் வரணும், குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும், இப்படி ஏதோ ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பத்துக்காக தான் வருவாங்க. அதெல்லாம் நடக்கிறதுனால தானே வர்றாங்க. சும்மா யாராவது வருவாங்களா? அப்போது எல்லாமே அங்கே நடக்கும். ஏன்னா பெருமான் நமக்கு எதை கொடுப்பதற்காக வந்தார் என்றால், இதெல்லாம் ரொம்ப அற்ப காரியம். பணம், காசு, நோய் நீக்கிறதெல்லாம் முத்தி நிலை, சித்தி நிலை, ஞான சித்தி நிலை, அதுக்கு மேலே சிவநிலை, அதுக்கு மேலே அருட்சிவநிலை, அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்குமே நமக்கு கொடுப்பதற்காக வள்ளல் பெருமான் அங்கே காத்து கொண்டு இருக்கின்றார். நாம் எவ்வளோ தூரம் போகின்றோமோ அவ்வளோ தூரம் நமக்கு கொடுப்பார். சரி, இன்றைக்கு இந்த தர்மசாலையை ஏன் பெருமான் துவக்கினார், அதில் என்ன சிறப்பு என்று நாம் பார்க்கணும். பெருமான் தர்மசாலையை தொடங்குகின்ற பொழுது இந்தியாவிலே கடும் பஞ்சம். ஒரு 2 கோடி பேர் செத்து போனாங்க. அப்போது வந்து இருந்ததே 30 கோடி பேர் தான். பாரதி பாடினார் இல்லைங்களா, 30 கோடி முகமுடையாள்னு. அந்த 30 கோடியில் 2 கோடி காணோம். சோத்துக்கு இல்லாமல் செத்து போனாங்க. அதை வந்து பார்க்க சகிக்கல பெருமானுக்கு. அவர் வாடிய பயிரை கண்டாலே வாடுவார். அப்படிப்பட்டவர் 2 கோடி பேர் செத்து போனோன்னு உடனே என்ன செய்கிறாருன்னா, தர்மசாலையை திறந்து எல்லாருக்கும் சோறு போடுறார். அப்போ இவர்கிட்ட ஏது அவ்வளோ பணம் அப்படின்னா, அதான் பெருமான் வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், இறைவா எனக்கு ஒரு வரம் வேணும். இந்த பிள்ளை சுத்த ராமலிங்க பரதேசியை ஒன்றுமே கேட்க மாட்டான், இன்னும் வந்து இது நம்மளை கேட்குறான்னு ஆண்டவருக்கே ஒரு வியப்பு. என்னப்பா வேணும் உனக்கு? பிறர் என்னிடம் வந்து எனக்கு இந்த குறை இருக்குது, நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதை மட்டும் நான் கொடுக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கடவுள்கிட்ட போய் கேட்குற பாட்டெல்லாம் இருக்குது. சொன்ன நேரம் இப்படி யாராவது கேட்பாங்களா? சரிப்பா என்று அந்த வரத்தை சிவன் வந்து வள்ளல் பெருமானுக்கு கொடுத்துட்றார். அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளவு மக்கள் பசியில், பஞ்சத்தில், பட்டினியில் கிடக்கிறாங்களே சாமி, இவங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது சோறு போடணும், என் கையில் காசு இல்லை, நீங்கள் எனக்கு காசு கொடுங்கன்னு போய் கேட்குறார்.
இது மாதிரி ஒரு முறை தேவார காலத்திலேயே வந்திருக்கு. அப்பர் சாமிக்கும் திருஞான சம்பந்த சாமிக்கும் காசு கொடுத்தார், தங்க காசு ஆண்டவன் கொடுத்தார். எனக்கு தேவாரம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பெருமானுக்கு என்ன செய்கிறாருன்னா, காசு கொடுக்கல, பொன் செய்யும் வித்தையை கற்றுக் கொடுத்தான். இவர் தங்கம் பண்ணி, அந்த தங்கம் வந்து நம்ம சொக்க தங்கம் 24 கேரட்டுங்க. ஏன்னா நகை வியாபாரியாக இருந்தவன் எனக்கு தெரியும். 24 கேரட்டு செம்பு கலந்தால் தான் 22 கேரட்டு. ஆனால் பெருமான் செய்த தங்கம் 36 கேரட் இருக்குமா, அவ்வளோ சுத்தமாக இருக்குமா. அவர் ஒரு சமணர், ஒரு ஜெயின் கடையில் கொண்டு போய் அதை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் சோறு போட்டிருக்கார். அந்த கடை இன்னும் இருக்குது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்போ பெருமான் வந்து ஒவ்வொரு உயிரையுமே கடவுளாக பார்த்தவர். உங்களையும் என்னையுமே கூட ஒரு மனுஷனாக பார்க்கல. அவர் ஒரு, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளை தானே. சாமி ஈஸ்வரம் படைக்காமல் ஆகாசத்துலேருந்து குதிச்சிட்டோமா என்ன? நம்ம அம்மா அப்பா நம்ம கொடுத்தது நம்ம உடம்பு தான். உடம்பு தான். உயிரை கொடுத்தது உயிர் தந்தையன்னு யாரை சொல்லுவார்? சிவபெருமானத்தான் சொல்லுவார். அம்மையப்பர்னு தானே சொல்கிறாரு. பராசக்தியும் பரசிவம் தானே அம்மையப்பர். ஆக அவங்க தான் நமக்கு மெய்த்தந்தையேன்னு சொல்வார். உயிரை கொடுக்கறது அவங்க தான். சரி, இப்போ இவ்வளவு ஜனங்களும் சோறு இல்லாமல் செத்து போகிறாங்க அப்படின்னா அதை தடுக்குன்றது தான் இவர் அன்னதானம் கொடுக்குறார். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வரலாறு என்ன எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வரலாறு என்னென்னா, ஆதியிலிருந்து திருவள்ளுவர் சாமி அரண் வலியுறுத்தல்னு சொல்லுவார். பிறகு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல்னு சொல்லுவார். முதல் தர்மமே சோறு போட்டிருந்தான்ப்பா. ஏன்னா சோறு இல்லைன்னா செத்து போயிடுவான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இது எப்போ புறநானூறு காலத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து நமக்கு வருது. அதுக்கு அடுத்த வருவது பார்த்திங்கன்னா, இங்கே மணிமேகலைன்னு ஒரு பெரிய காப்பியம் இருக்கும். சிலப்பதிகாரமும் மணிமேகலும் இரட்டை காப்பியங்கள். அந்த மணிமேகலையில் அந்த கதாநாயகி கையில் ஒரு அட்சய பாத்திரத்தை அந்த தெய்வம், மணிமேகலா தெய்வம் கொண்டாந்து கொடுக்கும். அந்த அட்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மா எல்லாருடைய பசியும் நீக்கிக்கிட்டே வருவாங்க. அந்த அட்சய பாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷங்களுக்கு பிறகு யாருக்குமே கிடைக்கல. யார் தகுதியானவங்க கிட்ட தான் ஆண்டவன் கொடுப்பான். அந்த அட்சய பாத்திரத்தை வள்ளல் பெருமான் கையில் கொண்டாந்து ஆண்டவர் கொடுக்குறார். ஐயா, நீங்கள் சொல்கிறதுக்கு அகச்சான்று ஏதாவது இருக்கா? இருக்கு. பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரு தடவை ஒரு நாள் இரவு அந்த சமைக்கிறவர் ஐயா கிட்ட வர்றார். என்ன காணும் என்று கேட்குறார். ஐயா, திடீர்னு ஒரு 50 பேர் 3-4 மாட்டு வண்டி கட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. எங்கள் ஒரு 5 பேருக்கு தான் சோறு இருக்குது, 50 பேர் வந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெருமான் சொல்கிறார், நீர் இலையை போடும், நான் வந்து பரிமாறுகிறேங்கிறார். எப்படி? நீ போய் இலையை போடு, நான் வந்து சோறு போடுறேங்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல. இருக்கிறதே 5 பேருக்கு தான் சோறு இருக்குது, இவர் 50 பேருக்கு எப்படி போடுவாருன்னு தெரியல. சரி, என்னவோ அவர் சொல்கிறாரு அப்படின்னு போய் எல்லாருக்குமே இலையை போட்டு வச்சிடுறார். பிறகு பெருமான் வந்து எல்லாருக்குமே பரிமாறுறார். 50 பேர் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டாவில் பார்த்தா இன்னும் 20 பேருக்கு சோறு மிச்சம் கிடக்குது. அவருக்கும் ஒன்றும் புரியல. இது என்னடா இது எப்படி நடக்குது? இது 5 பேர் சோறு எப்படி 50 பேர் 70 பேர் சோறு ஆச்சு? ஒன்றும் அவருக்கு புரியல. பெருமான் அதுக்கு விளக்கம் நமக்கு வந்து அருட்பாவில் சொல்கிறார். கற்பகம் என் உலங் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றனும் அருட்பெருஞ்சோதி. அகவல்ல படிக்கிறோம், தெரியுதுங்களா? கற்பகம்னா என்னங்க? தான் அமுதசுரவி தான். கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் கற்பகம். அப்படியே சொல்கிறார், கற்பகம் என் உலங் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றனும் அருட்பெருஞ்சோதி. ஆண்டவர் அவருடைய கையில் அமுத சுரவியை கொடுத்துட்றார், கற்பகத்தையே கொடுக்குறார். புரியுதுங்களா? அப்போ இது வந்து நான் அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு திறவுகோல், ஒரு சாவி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னா, அகவலாவது படிக்கணும். அருட்பா முழுக்க மனப்பாடம் பண்ணணும். முடிக்கலைன்னா அகவலாவது படித்து மனப்பாடம் பண்ணணும். அதோட
பாருங்க, இன்னொரு புஸ்தகம் இருக்குது. இது வந்து ராமலிங்க அடிகள் வரலாறு, இந்த அட்டை போட்டிருக்கு. ஊரன் அடிகள் பதிப்பு. ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள் எழுதியது. இதில் ஒரு 700 பக்கம் இருக்குதுங்க. சன்மார்க்க வரலாறு பற்றி மிக தெளிவாக இது சரியா இல்லையா என்று ஆய்வு செய்து இந்த நூலை எழுதியிருக்கார் ஊரன் அடிகள். சன்மார்க்க வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஊரன் அடிகள் தான் சிறந்தவர். அவருடைய நூல்கள் வடலூர் வரலாறு, சன்மார்க்க வரலாறு, ராமலிங்க அடிகள் வரலாறு எல்லாம் எழுதியிருக்கார். சரி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையும் கூடவே படிக்கணும். அருட்பாவை மட்டும் படித்தா பத்தாது, இந்த புஸ்தகத்தையும் கூட படிக்கணும். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா ஞானிகள், திருவள்ளுவர் சாமி நமக்கு சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறது தான் சொல்லுவாங்க. அதான் பெரியவங்க, அதான் ஞானிங்க. பெரியவர்களும் பெரியவர் வள்ளல் பெருமான். அப்போது சொல்லாதது எதுவும் செய்ய மாட்டார், செய்யாதது எதையும் சொல்ல மாட்டார். அப்போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிக்கணும், அகவலை படிக்கணும். ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஓ, இந்த கன்னிக்கு இந்த கதை அவர் வாழ்க்கையில் நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது என்று ஒப்பிட்டு நாம் பார்த்து கொண்டே வர வேண்டும். அப்போ தான் நமக்கு புரியும். இல்லைன்னா சந்தேகம் வரும், என்னவோ சாமி சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே என்னது அதிசயம் ஏற்றனும் அருட்பெருஞ்சோதி. கதிர் நலம் என்னுடைய கண்களில்னா என்ன அர்த்தம்? வலது கண்ணு சூரியன் ஆகிப்போச்சு, இடது கண்ணு சந்திரன் ஆகிப்போச்சு. சாமி என்னுடைய முக்காடை எப்படி போட்டிருப்பார் உங்களுக்கே தெரியும். வலது கண்ணை மூடி தான் போட்டிருப்பார். இந்த நெற்றிக் கண்ணையும் வலது கண்ணையும் மூடிட்டு இடது கண்ணை மட்டும்தான் தெரியும். இடது கண் என்பது சந்திரன், குளிர்ச்சியான ஒளிகளை கொடுக்கும். ஒரு முறை என்னாச்சுன்னா, இங்கே சொல்லியிருக்கேன்னா, ஒரு காற்று அடித்து இந்த துணி கொஞ்சம் விலகுது. அப்போ ஒரு அன்பர் பார்த்துடுறாரு. இந்த வலது கண்ணை பார்த்த உடனே அப்படியே சுருண்டு மயங்கி விழுந்துடுறார். அந்த சூரியன் மாதிரி அது தகிக்குது. அப்படியே கீழே விழுந்தார். 2 நாள் கழித்து தான் எந்திரிக்கிறார். அப்போ நம்ம இந்த அகவலுக்கு உரையை வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க வேண்டும். அப்படி ஒரு உரையை எழுதணும். எல்லா கன்னிக்கும் அப்படி ஒரு உரையை எழுதணும். அப்போ தான் அதான் சரியான உண்மையான ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக உரையாக அது இருக்கும். சரி, இப்போ தர்மசாலையில் 3 செய்தி அன்றைக்கி நடக்குதுங்கய்யா. இதே தேதி 23/5/1867 தர்மசாலையை தொடங்குறார் பெருமான். தொடங்கின உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார். அடுத்தது இன்னொன்று செய்கிறார், அது இதை விட முக்கியம். என்னன்னா பாருங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த நூலை அதுக்கு முன்னாலே பெருமான் எழுதிடுறார். ஆனால் அச்சு போடலை. இது அச்சு போடுறதுக்கு அப்புறம் 15-20 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் கையெழுத்து பிரதியாக இருக்குது. அதை பெருமான் வாசிக்க சொல்கிறார். அந்த ஒரு பகுதி, இதில் 3 பகுதி இருக்குது. அதில் முதல் பகுதியை அன்றைக்கு வாசிக்கின்றாங்க, மற்றவங்கெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறார் பெருமான். நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நானும் விளக்கம் சொல்லுவேன். இது மனுஷ தரமாக இருக்கும். அவர் சொன்னால் அது வந்து கடவுளினுடைய விளக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இதுக்கு வந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பகுதியை அங்கே அன்றைக்கு வாசிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் வாசிக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெருமான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே ஆழமான உள்ளர்த்தம் இருக்கும். அதை நாம் பார்க்கணும். இதில் என்ன உள்ளர்த்தம் இருக்குது, இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். இதை படித்தால்தான் ஏன் அன்றைக்கு தர்மசாலையை திறக்கிறாரு, உடனே ஜீவகாருண்ய ஒழுக்கும் புஸ்தகத்தை படிக்க சொல்கிறார் அப்படின்றது நமக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா இதில் வந்து
ஒரு சில எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நமக்கு அந்த நம்பிக்கைகள்லாம் வராது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு தனியாக பாடம் நடத்துகிறார். தனியாக பாடம் நடத்தி, மகனே இதையெல்லாம் போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அதில் பெருமான் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இது முழுக்க பாடமே நடத்தணும். பாடமே 3 பகுதியும் வரிக்கு வரி படித்து இதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் படிக்கணும், அதுக்காக சொல்கிறேன், நடத்துகிறேன். ஒரு கொஞ்சம் காலம் போகட்டும், பிறகு நடத்துகிறேன். இதில் முக்கியமான 4 செய்திகள் 5 செய்திகள் சொல்கிறாங்க ஐயா. என்னென்னா, இதை வெளியிடும்போது இந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம். சாதனன்னா யோகம். அச்சு போட்டவங்களை எப்படி போடுறாங்கன்னா, இது பெருமானே எழுதி கொடுத்தாரான்னு தெரியல. சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு தான் அச்சு. அந்த வாசிப்பு, இந்த புஸ்தகமே முதல்ல வந்தது அப்படி தான். முதற் சாதனம்னா தலையாய யோகம், இதுக்கு மேலே யோகம் இல்லை. பெருமானுடைய பார்வையில் குண்டலினி யோகமோ வாசி யோகமோ, அது யோகம்தான். பெருமானும் பேசுகிறாரு, அதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருக்குறேன் இங்கே தியாசாபிக்கல் சொசைட்டியில். ஆனால் ஜீவகாருண்ய யோகம்தான் எல்லா யோகங்களுக்கும் தலையாய யோகம், ஃபஸ்ட் யோகா. இது பெருமானுடைய. ஏன் இப்படி சொல்கிறார்? அடுத்தது என்ன சொல்வார் தெரியுங்களா? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடு. பொருள் ஜீவகாருண்யமே வழிபாடு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வழிபாடுன்றது என்னங்கய்யா? வழிபடுதல். இப்போது இறைவனை நம்ம வழிபடுறோம், வள்ளல் பெருமானை வழிபடுறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க போன வழியில் நம்ம போகிறோன்னு அர்த்தம். அதுக்கு தானே கும்பிடுறோம் இல்லையா? அப்போது வழிபாடுனாலே அந்த வழியிலே படுதல் நடத்தல் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த வழிபாடு அப்படின்னா ஈஸ்வரன் போன வழி என்ன சொல்லுங்க ஐயா? ஈஸ்வரன் போன வழி பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் இல்லை, நிகழ்காலமும் அதுதான். இன்றைக்கும் ஈஸ்வரன் எந்த வழியில் போயிட்டுருக்காரோ அந்த வழியில் தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் போகணும். ஈஸ்வரன் எந்த வழியில் போயிட்டுருக்காரு? எப்போதும் தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 3 வேளை சோறு கொடுக்குறாரு, போட்டுக்கிறதுக்கு துணிமணி கொடுக்குறாரு, தங்கிறதுக்கு வீடு கொடுக்குறாரு, ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறாரு, கார் கொடுக்குறாரு. எல்லாம் யார் கொடுத்ததுங்க? ஈஸ்வரன் கொடுத்தது தானே. அப்போ எப்போதும் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இல்லையா? இதான் அவர் நடக்கிற பாதை. ஈஸ்வரன் போகிற பாதை எதுங்க? இதான். அப்போ அந்த வழியில் நாம் போகணும் இல்லையா? இதுதான் நம்ம வேலை. அதனால தான் பெருமான் என்ன சொல்கிறார்? இந்த அர்த்தத்தில் சொல்கிறார், வழிபாடு என்பதே நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, எல்லா உயிர்களும் சகோதர சகோதரிகள் தான் ஆன்ம நேயத்தில், எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இரு. அப்போ தான் நீ உண்மையான சாமி கும்பிடுறேன்னு அர்த்தம். இல்லை இங்கே கையை இப்படி வச்சுக்கிட்டு என்ன தலையில் குட்டு போட்டுக்கிட்டு தோப்பு கரணம் போட்டுட்டு சாமி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு போனால் இது வழிபாடா? இல்லை. நீ இறைவனின் வழியில் படவில்லை, நடக்கவில்லை. நடக்கிறதுனா என்ன? அவர் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்யணும். அதான் வழிபாடு இல்லையா? சரி, இப்போ எல்லா உயிர்களுக்கும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எப்பவும் அருள் நெறியிலேயே இருக்கின்றார், தயவிலேயே இருக்கின்றார், ஜீவகாருண்யத்திலேயே இருக்கின்றார். அந்த மாதிரி நாம் எப்பவும் ஜீவகாருண்யத்திலே இருந்தால், தயவிலேயே இருந்தால் அருள் நெறிக்கு வந்துடுவோம். அருள் நெறிக்கு வந்தால் இறைநிலைக்கு, சிவநிலைக்கு, நம்ம அருட்பெருஞ்சோதி நிலைக்கு போயிடலாம் இல்லைங்களா? அதனால் என்ன சொல்கிறார் பெருமான்னா,
அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் முதல்ல நமக்கு அறிவு விளக்கம் வரணும். பெரியவங்க சொன்னாங்க, நான் சாமி கும்பிட்றேன், இவ்வளோ தானே நாம் பண்ணுறது. ஏன் சாமி கும்பிடணும்? கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு திருக்குறளில் 10 குறள் இருக்கு. சரி, ஏன் கடவுளை வாழ்த்தணும் சொல்லுங்க? கடவுளை நாம் ஏன் வாழ்த்தணும்? அவருக்கு தான் எல்லாம் இருக்கு, அவரை ஏன் நாம் வாழ்த்தணும்? அவரை வாழ்த்துனாதான் அந்த 10 குறட்பாக்கள்ல இறைவனுடைய 10 குணாதிசயங்களை சொல்லி திருவள்ளுவர் சாமி வாழ்த்துறாரு. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் உதிக்கும், அடடே வாழறிவுன்னு சொல்றாரு, நமக்கு எங்க இருக்குது வாழறிவு? அப்ப நாமளும் வாழறிவு அடையணும். புரியுதுங்களா? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிற. அது என்ன? அது இறைவன் பொருள். நமக்கு ஜட பொருள் தான் தெரியுது, இரும்பு கல் மண் எல்லாம் தெரியுது. இவர் என்ன இறைவன் பொருள்ங்கிறாரு? இறைவன் பொருள்னா என்ன? அருள். வள்ளலார் சாமி தான் இதுக்கு விளக்கம் சொல்லுவார். சும்மா உரையாசிரியெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க, அற்பா படிங்க, அதுதான் திருக்குறளுக்கு விளக்கம். இறைவன் பொருள் என்பது அருள். அப்போ யார் தன்னுடைய உடம்பிலே அருளை சேர்த்து கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு இரு வினைகளும் பாவ புண்ணியங்களும் வராது. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அதில் திருவள்ளுவர் சாமி நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையான்னா உன்னால் என்ன முடியுமோ. ஐயா எல்லாம் பெரிய கோடீஸ்வரன், இதனா 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, ரைட், அதெல்லாம் வேணாம், விட்டுடு. உங்ககிட்ட என்ன இருக்கு? அதில் ஒரு 1% ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு. ஒல்லும் வகையான் எதை செய்யணும்? அறவினை, தர்ம காரியத்தை செய். அதை என்ன சொல்றாரு? ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே. அதான் முக்கியம். நிறுத்தாத, ஓவாதே, தொடர்ந்து இடைவிடாமல், ஓய்வு ஒளிவில்லாமல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். எங்கெல்லாம் செல்லுபடி ஆகுதோ அங்கெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. இங்கே வர்றீங்களா, ஒரு கைப்பிடி அரிசி கொண்டாந்து அங்கே போட்டுட்டு போங்க, இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு என்ன முடியுமோ அது. இதுதான் ஆதியிலேயே நமக்கு திருவள்ளுவர் சாமி நமக்கு சொன்னது. அதை ரொம்ப விளக்கமாக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கும் புஸ்தகத்தில் சாமி எழுதுகிறாங்க. அப்புறம் இடையிலே ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு திருவள்ளுவர் சாமி இன்னொரு குண்டை தூக்கி போடுவார். இது மற்ற சமயத்துக்காரன் சில சமயங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது என்ன? அது அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னா தேற்றையகாரம் போட்டு இல்வாழ்க்கை மட்டும்தான் அறன்னு சொல்றார். அது எப்படி? இல்வாழ்க்கையில் இல்லறமெல்லாம் இருக்கு, ஆண் பெண் உறவெல்லாம் இருக்கு. அது எப்படி பிரம்மச்சரிய விரதத்துக்கு கலங்க வருமே? இது எப்படி இவர் சொல்ல போச்சு? பல பேர் எனக்கு தெரிஞ்சு சில பெரிய பெயர் சொன்னால் நல்லா இருக்காது, பிரச்சனை வரும், அதெல்லாம் நான் விட்டுறேன். அதுக்கு வள்ளல் பெருமான் விளக்கம் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, எதற்காக நீ திருமணம் செய்து கொள்ளுகின்றாய் என்றால், கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்து விருந்தோம்புவதற்காக. அந்தம்மா சமைச்சு கொடுக்கும், நீ போடு. இந்தம்மா சமைச்சு கொடுக்கணும், நீ வர்ற விருந்தாளிகளுக்கெல்லாம் போட்டுக்கிட்டே இரு. அதுக்கு இன்னும் விருந்தோம்பல்னு சொல்லுவார். செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்பார். யார் இந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, விருந்தாளிகளுக்கு அன்னதானம் செய்து விருந்தோம்புகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போனால் தேவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஆஹா, ஒரு நல்ல ஆத்மா வருது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து வரவேற்பாங்களாம். இந்த அளவுக்கு இந்த தர்மத்துக்கு ஏற்றம் கொடுத்துருக்காங்க நம்ம ஞானிகள். நீ தவம் பண்ணு, யோகம் பண்ணு, தியானம் பண்ணு, எல்லாம் நல்லது தான். ஆனால் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவகாருண்யம் இல்லாத தவமோ யோகமோ தியானமோ முழுமையான பலனை தராது. என்ன, நீ காட்டில் இருந்தால் அப்படியே போயிடுவ,
தவம் பண்ணி அப்படியே போயிடுவா. ஆனால் நாட்டில் தான் இருக்கணும். ஒரு சன்மார்க்கி எங்கே இருக்கணுங்கய்யா? நாட்டில் தான் இருக்கணும். காட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு நீ உதவி செய்யணும். பிற உயிர்களுக்கு உதவி செய்வது தான் இங்கே தியானம், தவம், யோகம் எல்லாம். உன்னை ஆண்டவன் படைச்சதே எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், பிற உயிர்களுக்கு, உன்னுடைய சகோதர உயிர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் சன்மார்க்கம்.